ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி இலக்கிஸ் கிச்சனில் என்னோடய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பர்த்டே அன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்றனால செம வேலை. காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிஃபன் பண்ண வந்தாச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் பர்த்டே அன்றைக்கி வாச்சு நம்மளை விட்டுருவாங்க, வேலைலாம் விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வேலையே விடுவாங்க. மற்ற நாள்லாம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். எல்லோரும் கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுறாங்களே, நம்மளும் போடுவோன்ட்டு சரி இது கூட இன்க்ளூட் பண்ணிடலாம். தனியாக போட்டால் யாராவது பார்த்துட்டு ஏதோ சொல்லிட போகிறாங்கன்ட்டு இதிலே போட்டாச்சு. நான் இதுக்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீன் போட்டு அதை நல்லா காய வச்சிட்டேன். இப்போ பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். அதை தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சுட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஃபேனில் நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து போட்டுக்கிட்டேன். என்கிட்ட ஆக்சுவலி அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும், அது இல்லை. அதனால் நான் கையாலே அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக பாண்ட்ஸ் பவுடர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட ஃபேஸ் பவுடர் தனியாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் அதையே கூட அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட நார்மல் பென்சில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சே நான் ஐப்ரோஸ் வரைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப அப்படியே வரைகிற மாதிரி இருக்காது, லைட்டாக தான் போடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்லரோட ஐலைனர். இது கேமராவில் எனக்கு வராது. ஸோ கண்ணாடியில் போய் வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள் நான் எப்படி இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன்னு. எனக்கு வேறு கேமரா தெரியலன்னு நான் ஒத்தக்கண் சாமியார் மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். யாருமா ஒத்தக்கண் சாமியார்லாம் கேட்டாதீங்க, அது ஏதோ சும்மா பேச்சு வழக்கில் சொல்லிட்டேன். இது பார்த்திங்கன்னா லாக்மியோட காஜல். இதையும் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் போய் முன்னாடி நின்று போட்டுட்டு வந்துட்டேன். நல்லா தெரியும் பாருங்கள், டார்க்காக தான் போடுவேன். எனக்கு டார்க்காக போட்டால் தான் பிடிக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் கிடையாது, லிப் பாம் தான் போட்டிருக்கேன். இது சூப்பராக இருக்கும். இது போட்டுட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போடணுன்னு அவசியமே கிடையாது. சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு டிண்ட் கொடுக்கும். இது இந்த லிப் பாம் பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோடது. சூப்பராக இருந்தது. ஒரு தடவை அப்ளை பண்ணால் போகிறோம், இந்த வெடிப்பாக வருது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். நானே சஜஸ்ட் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் எதுவும் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் டைம் ஆயிடுச்சு. 10 o'clock ஃப்ரெண்டு கூட கோயில் போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிகிட்ருக்கேன். டைம் ஆகிடுச்சின்னு கடன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது. ஸோ இன்றைக்கி பர்த்டேன்ட்டு முன்னாடி நாளே ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி சும்மா தலையில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா பெருசாலாம் ஹேர் ஸ்டைல் போட வராது. ஸோ ஒரே ஹேர் ஸ்டைல் தான் திருப்பி திருப்பி போட்டுப்பேன். ஸோ சும்மா மேலே ஒரு கிளிப் மாதிரி குத்திட்டு திருப்பி ஒரு கிளட்ச் எடுத்து போட்டுப்பேன். மேலே ஒரு பஃப் மாதிரி வச்சு லைட்டான பஃப் தான், அது வச்சு ஒரு கிளிப் குத்திட்டு திருப்பி ஒரு சின்ன கிளட்ச் வச்சு போட்டுப்பேன். இதுதான் என்னோடய ரெகுலராகவே இப்படி தான் போடுவேன். எனக்கு saree கட்ட தெரியாது. ஸோ எங்கள் அம்மா தான் வந்தாங்க. அம்மா saree கட்டினாங்க. நான் கம்பல்லாம் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா புடவை கட்ட தெரியாது. ஸோ அம்மா தான் கட்டி விட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கட்டி விட்டாங்க. என் உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பஃப்னு தெரிஞ்சுது. என்னோடய பர்த்டே ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர் போட முடியாதுன்றதுக்காக saree போட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் saree வியர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சின்னதாக பட்டை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு வேறு saree ரொம்ப பஃப்னு இருந்ததா, அதனாலேயே எனக்கே பார்க்கல என்னடா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிகிறோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் saree பஃப்னு இருக்கிறனால தான் அது அப்படி தெரிஞ்சுது. எங்கள் அம்மா பூலாம் வச்சு விட்டாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே தான் பூக்குது. நிறைய பூ பூக்கும். ஸோ நல்லா நிறையா வச்சுப்போம் டெய்லியும். எங்கள் அம்மா வேறு போட்டு குத்துன்னு குத்துறாங்க அந்த பூவை வைக்கிறதுக்காட்டியும். ஐயோ, அது என் தலையில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பின்னு வச்சு சொருனா தான் நிற்கும். ஒரு பின்லாம் சரியாக வராது. டக்குன்னு இதாகிடும். ரொம்ப டக்குன்னு கீழே விழுந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோன் போட்டு வச்சுட்டு அது மேலே குட்டியாக குங்குமம் வச்சுக்கிட்டேன்.
சும்மாவே கொஞ்சம் குண்டாக தான் இருப்பேன். எனக்கு என்னமோ இன்னும் குண்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அப்புறம் கிளம்பிட்டு என் ஃப்ரெண்டோட கோயில் போயிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு என் ஃப்ரெண்டோட பார்த்து. ஸோ அதனால் கோயிலுக்கு போயிருந்தோம். பர்த்டே அப்படின்னும். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம் இந்த கோயிலை பார்த்தாலே. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கடலூரில் இருக்குது. என்னோடய நேட்டிவும் கடலூர் தான். உங்களுக்கு இந்த கோயிலோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே சுற்றி வந்துட்டுருந்தோம் பிரகாரத்தை சாமியை பார்த்துட்டு. இந்த சைட்லாம் நிறைய ரினோவேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்தது. சரி அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே அம்பாள் இருப்பாங்க. அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி மண்டபம் மாதிரி இருக்கும். அங்கே தான் உட்காந்து நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்களோட நிறைய விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சா. ஸோ வந்து பேசிகிட்டு இருந்தது தெரியவே இல்லை. போகிறதே தெரியாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நாங்கள் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கிட்ட உட்காந்து பெருக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், ஒரு பர்த்டேக்கால எந்த அளவுக்கு வேலை வாங்க முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுவாங்க. அன்றைக்கி தான் வந்து இன்னும் அதிகமாக எனக்கு தூக்கமே இல்லை அந்தளவுக்கு. அது வேறு தலையில் பாருங்கள் அந்த பூ. எங்கள் அம்மா வேறு கீழே பூவை பிச்சிருவேன் அப்படின்ட்டு அந்த பூவை அப்படியே நான் வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். டாக்டர் மூவியில் கோமதியா கோகிலாவா தெரில, அந்த மாதிரியே நான் இருந்தேன். பெருக்கி முடிச்சுட்டு பூலாம் வந்து சாமிக்கு வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா மணி 5 மணி இருக்கும். அந்த டைமில் தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா என்னமோ செய்கிறாங்களேன்னு வந்து பார்த்தா எனக்காக கேசரி செஞ்சுருந்தாங்க எனக்கு பர்த்டேயில். அதனால் வந்து சாமிக்கு பிரசாதமாக வச்சு படைச்சிட்டு சாப்பிட்லான்ட்டு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சு ஒரு 6 மணிக்கெலாம் வந்து சாமிக்கு படைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நான் காலையில் கோயிலில் எடுத்தது. இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லக்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட செகண்ட் பார்ட் வீடியோவும் நாளைக்கு வந்துடும். அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.